ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூத் ஃபார் பர்பஸ் வீடியோவில் இந்த சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த கையில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன தெரியுமா? அதான் பாம் லைன். இந்த பாம் லைன் பற்றி நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிக். உங்க கையில் இருக்க பாம் லைன் இன்னொரு கையில் என்னது இருக்காது. இவன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இருக்காது. அது என்ன குறிக்குது? நீங்கள் ஒரு தனித்தன்மை அப்படின்றது குறிக்குது. ஸோ நீங்கள் உங்களை மற்றவங்களோட என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. யூ ஆர் அ யூனிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்பஸ். இட்ஸ் ஹேவ் அ பர்பஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைகள் மூலியமாக தான், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் ஆன் பண்ணுறோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம ஆதாரில் யூஸ் பண்ணுறோம். அப்போ அது ஒரு பர்பஸ்க்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. அது சும்மா இல்லை. ஸோ நீங்களும் யூஸ்லெஸ் இல்லை, நீங்கள் யூஸ்ஃபுல்லால இல்லை. பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்தையும், இதோ என் உள்ளம் கைகளிலே உன்னை வரைந்து இருக்கிறேன் சொல்லி, ஒரு கைண்டல்ல பாம்ல லைன்ஸ் இல்ல, அதுக்கு பதில் நம்மளும் வரைந்து வைத்திருக்க தேசம். ஏசப்பா நம்மள அவர் கைரல்ல வரைந்து வைத்திருக்கிறதுனால 3 காரியம் அதை பத்தி என்ன. ஃபர்ஸ்ட் அவர் நம்மளே பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்மள எப்பவுமே அவர் பார்ப்பார். நல்ல காரியம் செஞ்சாலும் அவர் பார்ப்பாரு, நம்ம தீமையானதை செஞ்சாலும் அவர் பார்ப்பார். 2வது பாத்தீங்கன்னா அவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். அவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிச்சுவேஷன் அறிவார், நம்முடைய ப்ராப்ளம்ஸ அவர் அறிந்திருக்கிறார். அதற்கான சொல்யூஷனை ஏசப்பா நமக்கு தருவன். 3வது பாத்தீங்கன்னா அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் நம்ம எப்போ அவர் கைகள்ல இருக்கிறதுனால நம்மளை பாதுகாத்து கொண்டிருப்பார். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஏசப்பாவுடைய உள்ளம் கைகளில் நீங்க இருக்கீங்க. அதனால நீங்க எப்பவும் கண்கள்ல இருக்கீங்க, பாதுகாக்கப்படுறீங்க. So be happy always. Bye.